தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 34வது அதிகாரமாக உள்ள நிலையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 333வது திருக்குறளை காணப்போகின்றோம். நிலையாமை என்பதற்கு வாழ்வு நிலையற்றது என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 333வது திருக்குறளை காண்போம். அட்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அட்குப ஆங்கே செயல். அட்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அக்குப ஆங்கே செயல். இதற்கான பொருளினை இப்போது காண்போம். செல்வமானது நிலையற்ற தன்மையினை உடையது. அச்செல்வத்தை நாம் பெற்றால் அப்பொழுது மண்ணில் நிலைக்கத்தக்கக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். மீண்டும் பொருள், செல்வமானது நிலையற்ற தன்மையினை உடையது. அச்செல்வத்தை நாம் பெற்றால் அப்பொழுது மண்ணில் நிலைக்கக்கூடிய செயல்களை உடனே செய்ய வேண்டும் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.